புதுசா கல்யாணம் ஆகி வெறும் 3 மாசத்துல ஒருத்தவங்க வரதட்சணை கொடுமையால இறந்திருக்காங்க. இதுக்கான லீகல் கான்சிக்வன்சஸ் என்னன்னு நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டெய்லி லீகல் அப்டேட்ஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கல்யாணம் ஆகி வெறும் 78 நாட்கள்ல 27 வயசான திருப்பூரை சேர்ந்த ரிதன்யாங்கிறவங்க தென்னை மரத்துக்கு வைக்கிற பூச்சி மாத்திரையை சாப்பிட்டு இறந்திருக்காங்க. இதுக்கு காரணம் அவங்க அப்பா 300 சவரனோ இல்ல 500 சவரனோ கல்யாணத்துக்கு போடுறேன் அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தை. இந்த ரிதன்யாங்கிறவங்களுக்கு ஆல்மோஸ்ட் 100 சவரன் நகை போட்டு 70 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வோல்வோ கார் வாங்கி கொடுத்து ஆல்மோஸ்ட் 2.5 கோடி ரூபாய் செலவு பண்ணி அவங்க அப்பா கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா கல்யாணம் ஆன 10 நாள்ல ரிதன்யாவோட வீட்டுக்காரர் கவின் அவங்கள பிசிக்கல் அபியூஸ் பண்ணிருக்காங்க. இது மட்டும் இல்லாம அவங்களோட மாமனார் மாமியாரும் மீதி நகையை கொண்டு வர சொல்லி வரதட்சணை கொடுமை பண்ணிருக்காங்க. அவங்க அப்பா இதை பத்தி என்ன சொல்றாங்கன்னு ஒரு சின்ன கிளிப் பாருங்களேன். போய் கல்யாணம் போச்சு 5 நாள்லயே வீட்டுக்கு தாடி விட்டாங்க. என்னடா பிரச்சனை கேட்டா அவ சொல்றதெல்லாம் கேட்டா கண்ணுல ரத்தம் வந்துருக்கு. அவ்வளவு உடல் ரீதியான கொடுமை, பண ரீதியான கொடுமை, மன ரீதியான கொடுமை எல்லாம் பண்ணிருக்கிறாங்க. ரிதன்யா இந்த விபரீத முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க அப்பாவுக்கு ஒரு ஆடியோ அனுப்பிச்சிருக்காங்க. அவங்க பண்ற பிசிக்கல் அண்ட் மென்டல் அபியூஸ் எதுவுமே அவங்களால தாங்க முடியலன்னு, இதுக்கு மேல அவங்களால உயிர் வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த பூச்சி மருந்தை எடுத்துக்கிட்டு அவங்க சூசைடும் பண்ணிக்கிறாங்க. இப்போ போலீஸ் வந்து அவங்களோட வீட்டுக்காரரையும் அவங்களோட மாமனாரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ ஒருவேளை அவங்க மேல இருக்க டவுரி ஹராஸ்மெண்ட் கேஸ் ப்ரூவ் ஆச்சுன்னா புதுசா வந்திருக்க கிரிமினல் ஆக்ட் BNS செக்ஷன் 80 படி அவங்களுக்கு மினிமம் 7 இயர்ஸ்ல இருந்து லைஃப் டைம் இம்ப்ரிசன்மெண்ட் வரைக்கும் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. நீங்க உங்க டெய்லி லைஃப்ல இந்த மாதிரி ஏதாச்சும் ஹராஸ்மெண்ட் ஃபேஸ் பண்ணீங்கன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கான லீகல் சொல்யூஷனை நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்க தெரிஞ்சவங்க யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம அவங்களுக்கு ஷேர் பண்ணிருங்க.